அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அடிமையும் பாதப்படிகளை தாழ்த்துக்கிறப்பா. ஒரு விஷயங்களை நோக்கி பார்த்து ஆண்டவரே பேச போகிற வார்த்தை உம்முடையதாக இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். பெரிய காரியத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் நல்லவர். நம்ம எடுத்து வாசிப்போம். வறட்சி. செய்தியின் தலைப்பு என்ன? வறட்சி. வறட்சியை மாற்றம் உயிர்த்தெழுதல். வறட்சியை மாற்றம் உயிர்த்தெழுதல். அடுத்து வாசிப்போம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து போதும். அதாவது வேதம் வழக்க சொல்லுகிறது வறட்சியை மாற்றம் உயிர்த்தெழுதல். சாராளும் ஆபிரகாமும் வறட்சியில் இருந்தாங்களாம். என்ன வறட்சின்னா, கர்ப்பம் இல்லாததுனால அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியமே இல்லை. அவங்க ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. 75 வயசில் வாக்கு கொடுத்தாரு. ஆனால் 25 வருடம் அந்த கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படலை, வறட்சியாகவே இருந்தது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அந்த வறட்சியில் கர்த்தர் ஒரு ஜீவனை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை வறட்சியாக இருக்கலாம், ஆனால் உயிர்த்தெழுதல் அந்த வறட்சியினால தான் ஒரு உயிர்ப்பிக்குமாம். அல்லேலூயா. வறட்சி, வறண்ட நிலம், வனாந்தரம், மழை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு துளி மழை நீர் பட்டவுடனே பட்டு போன எல்லா மரங்களும் துளிர் விட்டு எழும்பும். அல்லேலூயா. பட்டு போயிருக்கிற மரங்களை ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னிடத்தில் ஒரு துளிர் விட்டு எழும்ப ஒரு ஜீவன் உருவாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அதை தான் இன்றைக்கு காட்டுகிறார். அந்த வார்த்தை நான் இன்றைக்கு செய்தி கொடுப்பேன் என்று நான் நினைக்கவே இல்லை. திடீரென்று ஐயா சொல்லிட்டார் இன்றைக்கு செய்தின்னு. நான் ஐயா தான் கொடுப்பார், நான் சொல்லிட்டு வந்துட்டேன். வரேன்னு சொன்னவங்க வராதே நின்றுட்டாங்க. தெரிஞ்சிருந்தா நான் தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தா 2 பேர் வந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுவான்னு பார்த்தா ஃபோன் பண்ணலை. அல்லேலூயா. பாருங்க, அங்கே அழகாக வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து கூட மக்களை மீட்டெடுப்பதற்காக சிலுவையிலே அவர் மரித்தாராம். அவர் சிலுவையில் அறையும் போது பச்சை மரமாக இருந்தாராம். சிலுவையில் அறையும் போது பச்சை மரமாக இருந்த இயேசு கிறிஸ்து பட்ட மரமாக மாறினாராம். அந்த பட்ட மரம் மரித்த பிறகு அது உயிர்த்தெழும்போது துளிர் விட்டு எழும்புகிற ஒரு மரமாக அவர் மாறினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இயேசுவின் உயிர்த்தெழுதல் முன் குறிக்கப்பட்டது. இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர்? லூக்கா 23ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவர்? 23. பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால், பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? இயேசு கிறிஸ்து பச்சை மரமாக இருந்து பட்டு போனாராம். அல்லேலூயா. எதற்காக பட்டு போனார்? அவர் பாவம் செய்யவில்லை. பாவம் உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களை அவர் சுமந்ததுனால அவர் மரிக்கும் போது அந்த பச்சை மரம் பட்ட மரமாய் போய்விட்டது. அல்லேலூயா. அதன் பிறகு அவர் மரித்த பிறகு அங்கே 3வது நாள் துளிர் விட்டு எழும்புகிறது. அல்லேலூயா. அவர் எழும்பினதுனால தான் எல்லாரும் ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அல்லேலூயா. வறண்ட நிலத்தில் துளிர் விடுகிற வேரை போல் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1 அதான் சொல்லும். வறண்ட நிலத்தில் துளிர் விடுகிற வேரை போல் அவன் எழும்புகிறான். அல்லேலூயா. வறண்ட நிலத்தில், வண்ணாந்தரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த பச்சை மரமாக இருந்த அவர் பட்ட மரமாக மாறினார்.
சிலுவை மரத்தில் அவர் பட்டு போன மரமாக்கி உயிர் தெழுதலிலே அவர் துளிர்க்கிற மரமாக மாறினார் என்று வேதம் சொல்லுகிறது. பட்டு போன உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு துளிர் விட அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி. உன் வாழ்க்கை வறண்ட வாழ்க்கையாக இருக்கலாம், வனாந்தர வாழ்க்கையாக இருக்கலாம், பட்டு போன வாழ்க்கையாக இருக்கலாம், மரித்து போன வாழ்க்கையாக இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தர் உனக்காக மரித்து உனக்காக உயிர்த்தை எழுந்தார். ஒரு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை துளிர்விட செய்ய போகிறார். பட்டு போயிருக்கிற நீ துளிர் விட்டு சத்துருக்கள் மத்தியில் உன் தலையை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 17ஆம் அதிகாரம், எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டுமா? கர்த்தரை நீ விசுவாசித்தால் போதும், மரித்தால் நீ உயிர் தெழுவாய். அல்லேலூயா. எனக்கு இது கிடைக்காது, அவன் நம்பிக்கையோடு இருக்காது. முழு நம்பிக்கையோடு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, பச்சை மரத்துக்கே இந்த பாடு என்ன, பட்டு போன மரத்துக்கு எப்படியோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. பட்டு போய் கிடக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வந்துட்டா போதும், அந்த சாராளை ஆசீர்வதித்து உயிர் கொடுத்த தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து உன் வாழ்க்கையில் ஒரு துளிர் விட்டு எழும்ப ஒரு கிளையை, ஒரு மரத்தை வளர செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டுமாம். கர்த்தர் மேல் எப்படி இருக்கணும்? நம்பிக்கையாக இருந்து அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நீ விசுவாசி, எவ்வளோ பாரம் இருந்தாலும் கர்த்தர் மேலே வைத்து விடு. அவன் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்னு சொன்னால், தண்ணி ஓரத்தில் ஒரு செடியை கொண்டு நட்டால் அது என்ன பண்ணுமான்னா வேர்களை விட்டு வளர்ந்து மழையே இல்லாமல் காஞ்சி போயிருந்தாலும் அது இலை கீழே உதறவே உதறாதாம், ஒரு இலை கூட கீழே கொட்டாதாம். அப்படின்னு ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் யாரோ அவர்களை கர்த்தர் செடி தோங்க செய்வார். அவர்கள் ஒருபோதும் பட்டு போக மாட்டார். துளிர் விட்டு எழும்புகிற மரமாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். அவருடைய நீர்கால்களில் ஓரமாய் நாட்டப்பட்டவர்களாக கர்த்தர் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது பச்சையாக, அந்த இலை பச்சையாக இருக்கும். ஏன்னா உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை எப்போதும் பச்சையாக இருக்கும். மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதமான மறைத்த போல் இருப்பான். அல்லேலூயா. தண்ணி இல்லைன்னா செடியெல்லாம் பட்டு போயிடும், காஞ்சி போயிடும். ஆனால் ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு மழையே இல்லைன்னு சொன்னாலும், உன்னுடைய வாழ்க்கை வறண்டு போயிருந்தாலும் நீ வறண்டு போக மாட்ட. கனி கொடுக்கிற மரமாக செழித்தவங்க கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த மனிதன் தண்ணீர் கரையில் நாட்டப்பட்ட மரத்தை போல் பலத்தோடு இருப்பானா. அவன் எப்படி இருப்பானா? தண்ணி ஓரத்தில் நாட்டப்பட்ட மரம் எப்போதும் காஞ்சி போகாது, அது எப்போதும் செழித்தே இருக்கும். அது போல் அந்த மனிதன் எப்போதும் எப்படி இருப்பானா? பலத்தோடு இருப்பானா. அந்த மரம் தண்ணீரை கண்டு கொள்கிற வேர்களை உடையதாக இருக்கும். அந்த மரம் எப்படி இருக்கும்? தண்ணீரை தேடி போக்குற ஒரு வேராக்காது இருக்குமாம். அந்த மரம் கோடை காலம் வரும்போது உலர்ந்து போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது இலைகள் எப்போதும் பசுமையாகவே இருக்கும். அந்த இலைகள் எப்போதும் எப்படி இருக்குமா? பசுமையாகவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது உலர்ந்து போவதில்லை. அதன் இலைகள் எப்போதும் பசுமையாக இருக்கும். மழை பெய்யாத ஆண்டுகளில் கூட அது கவலைப்படுவதே இல்லை.
என்று சொன்னால் அந்த மரம் எப்போதும் பழங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். நீ பழங்களை உற்பத்தி செய்யக்கூடிய மரமாக கர்த்தர் உன்னை முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இது நடக்குமா? நடக்கும், நீ விசுவாசித்தால். என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியுமா? நான் ஒன்றும் இல்லாமல் வறண்டு போயிருக்கிறேன், என் கையில் ஒன்றுமே இல்லையே, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியுமா என்று நீ நினைக்கிறாய். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒன்றும் இல்லாதவர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஒன்றும் இல்லாதவர்களை, அல்லேலூயா, ஒன்றும் இல்லாதவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு உன் தேவைகளை கர்த்தர் சந்திக்க அவர் வல்லவராயிருக்க. நீ கவலையே பட வேண்டாம். கர்த்தர் எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இயேசு, கர்த்தரை நம்புகிறவன் உயிர்த்த இயேசுவை போல செழிப்பான மரம் போல் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை நம்பியிருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? இயேசு உயிர்த்த இந்த இயேசுவை போல செழிப்பான மரங்களை போல் இருப்பான். உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். நீ பூத்து காய்த்து கனி கொடுக்கிற மரமாக கர்த்தர் உன்னை நாட்டுவார். வறட்சியில் இருக்கிற உன் வாழ்க்கை அநேகருக்கு நீ கடன் கொடுத்து உதவுகிற கரமாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமே இல்லையே, என் வாழ்க்கை வறண்ட வாழ்க்கையாக இருக்கிறதே, நான் எங்கிருந்து அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்க முடியும்? நானே கடன்காரனாக இருக்கிறேனே, கடன்காரியாக இருக்கிறேனே, நான் எங்கிருந்து கொடுக்கறது? என் கடனை நான் எப்போது அடைப்பேன் என்று கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களும் மனிதர் மூலமாக உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் பட்டு போனதே கிடையாது. வறட்சி எப்படி மாறும்? வறட்சி எப்படி மாறும்? சங்கீதம் 32ஆம் சங்கீதம் சங்கீதம் 32 3-5. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்கிறான், என்ன, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினால் என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிடுச்சு. ஏற்கனவே நம்ம சொல்கிறது தான், உன் எலும்புகள் எல்லாம் காஞ்சி போயிருக்கலாம். எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலும்பு உலர்ந்து இருக்கலாம். நம்ம அடிக்கடி வாசிக்கிறது தான், எசேக்கியேல் எலும்புகள் பள்ளத்தாக்கில் இருக்கிற எலும்புகளுக்கு கர்த்தர் உயிர் கொடுத்தார் என்று. அது ஒரு சேனையாக எலும்பு நின்றது என்று நாம் அடிக்கடி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் உன் எலும்பு உலர்ந்து போயிருந்தால் அநேகருக்கு உன் எலும்பு பலன் கொடுக்கிற எலும்பாக கர்த்தர் உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். உயிர்ப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாக இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போயிற்று. இரவும் பகலும் ஆண்டவருடைய கை என் மேல் இருந்ததுனால என் உடம்புல இருக்கிற பலன் எல்லாம் குன்றி போயிற்று. அல்லேலூயா. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தரலாம். நம்ம பாவம் செய்திருந்தால் கர்த்தருக்கு முன்னாடி அறிக்கை செய்வது உன்னுடைய வறட்சி மாறி பசுமையாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா 2 சாமுவேலில் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது,
இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி இப்போது நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடினால் பட்டயம் என்றைக்கு உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பி உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடு சயனிப்பான். அல்லேலூயா. தாவீது அடுத்தவ மனைவி மேலே கண் போட்டதனால அவனுடைய வாழ்க்கை வறண்ட வாழ்க்கையாக மாறினது. அதனால் தான் சங்கீதம் 12 சொல்லுகிறது, என் பாவத்தை நான் உனக்கு அறிக்கையிட்டேன். அவன் பாவம் செய்ததுனால அவனுக்கு பிறந்த குழந்தை மரித்து போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது மரித்த பிறகுதான் சாலமோன் பிறந்தான். மறுபடி ஒரு துளிர் விட்டு எழும்பினது. கர்த்தர் அவனை ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்கிறார், எப்படி வறட்சி மாறும்? பாவத்தை அறிக்கை செய்வது உன் வறட்சி மாறி செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. பாவத்தை விட்டு விடு. ஜபம் இல்லாத வறட்சி. ஜபம் இல்லைன்னா அந்த வீடு, நான் அடிக்கடி சொல்லுகிறேன், ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஜபம் இல்லைன்னா அந்த வீடு கூரை இல்லாத வீடும். அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஜபம் பண்ணும்போது உங்களுடைய கரத்திலிருந்து ஒரு தீபம் கர்த்தருடைய பாதத்தில் பரிசுத்தத்தில் போய் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய ஜபம், உன்னுடைய இருதயம் அவருடைய பாதத்தில் ஊற்றும்போது உன் கண்ணீரை சிந்தி அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துக்கத்தோடு நீ ஜபம் பண்ணும்போது உன் கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் உண்டு. உன் வறட்சி அந்த கண்ணீர் இன்னாக மாறுகிறது என்று சொன்னால் அந்த கண்ணீர் ஒரு செழிப்பாக மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்லுகிறாரு, வறட்சி மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா 15ஆம் அதிகாரம், யோசுவா 15ஆம் அதிகாரம் 18-19 சொல்லுகிறது. யோசுவா 15, அவள் புறப்படுகையில் தன் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு எங்கிருந்து இறங்கினாலாம்? கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றாள். அப்போது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்போது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும், போதும் பாருங்க, உன்னுடைய ஜப்பம் எப்படி இருக்கணும்னா வறட்சியாக இருக்கிறது. காலேப் அவங்க மக்களுக்கு என்ன வறட்சியான நிலத்தை கொடுத்தானா திருமணம் செய்யும்போது. அந்த வறட்சியான நிலத்தை இவ கழுத மேலே போகும்போது மறுபடியும் இறங்கி அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், என்னம்மா எனக்கு வறட்சியான நீர் பாய்ச்சலே இல்லாத ஒரு வனாந்தரத்தை கொடுத்துட்டிங்களே, எனக்கு நீர் பாய்ச்சலான நிலம் வேணும் என்று கேட்கும்பொழுது அவன் வறட்சியான நிலத்தையும் கொடுத்து நீர் பாய்ச்சலான நிலத்தையும் கொடுத்து அனுப்பினானும். அல்லேலூயா. உன்னுடைய ஜபம் வறட்சியான ஜபமாக இருந்தால் கர்த்தர் நீர் பாய்ச்சலான ஜப ஆசீர்வாதத்தை அவர் உனக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை எப்போதும் வறட்சியாக இருக்காது. ஆண்டவரை நம்பி ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடுவாயானால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை வறட்சி மாறும், செழிப்பை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லுகிறது. சோர்வின் நிமித்தம் நமக்கு என்ன வரும்? வறட்சி வரலாம். சோர்வின் நிமித்தம் நமக்கு என்ன வரும்? வறட்சி வரலாம். 143வது சங்கீதம் சொல்லுகிறது, 143வது சங்கீதம் 4-6 வரை, நூற்றி 43வது சங்கீதம். என் ஆவி என்னில் தேங்குகிறது,
என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போய் தாவீது சொல்லுகிறான், என் ஆவி எனக்குள் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரிகைகளை யோசிக்கிறேன். அவன் சொல்லுகிறான் பாருங்க, என் ஆத்துமாவை, என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஏன்னு சொன்னால், சத்துரு அவனை தொடர்ந்து அவன் பிராணனை எடுக்கணும்னு சொல்லி சத்துரு சதி திட்டம் போட்டுக்கொண்டு இருக்கும்போது இவன் சொல்லுகிறான், என் ஆவி எனக்குள் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது, நான் என்ன செய்வேன், இந்த வனாந்தரத்தில் நான் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறேன். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகள் எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரிகைகளை யோசிக்கிறேன். அவன் ஒரு எகிப்தியனை கொன்று அவன் அந்த சவுலுக்கு முன்னாடி நின்றான். அல்லேலூயா. பெரியவனாக்க காட்டினார் ஆண்டவர். அதெல்லாம் நான் நினைக்கிறேன். அது அங்கே வேதம் சொல்லுது, பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உம்முடைய செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரிகைகளை யோசிக்கிறேன், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. வறண்ட நிலத்தின் மேல் என் ஆத்துமா உன்மேல் தாக்கமாக இருக்கிறது. அதை அடிக்கடி நான் சொல்லுகிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாக்கமாக இருக்கிறது. வறண்ட நிலம் எப்படி வெடிப்பு விடுகிறதோ, வறண்ட நிலம் எல்லாம் பார்த்திங்கன்னா வெடிப்பு விட்டுரும், அதுக்கு தண்ணி இல்லாதனால அது காஞ்சி போக்குறது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆத்துமாவை கர்த்தருக்கு நேராக தாக்கத்தோடு நீ கரங்களை உயர்த்தி, யாரெல்லாம் அந்த ஆராதனை நேரத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நீ ஆராதனை செய்யும்போது, கர்த்தருடைய அபிஷேகம் உண்மையில் ஊற்றும்போது, நீ புது பலன் நடந்து புதிய மனுஷனாய் மாறி செழிப்புள்ள மகனாக மாறுவாய். அல்லேலூயா. நல்ல ஆராதனையில் நம்ம பார்த்தோம், உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாதையா. அல்லேலூயா. உங்கள் கிருபை இல்லாமல் வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உங்கள் கிருபை. உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாதையா. உங்கள் கிருபை இல்லாமல் வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்கள் கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்கள் கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்கள் கிருபைதானப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. உங்கள் கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்கள் கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையில் நம்மளால் வாழவே முடியாது. இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோன்னு சொன்னால் அவர் கொடுத்த நமக்கு பிச்சை, உயிர் பிச்சை. அவருடைய கிருபையினால் தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய கிருபையினால் தான் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்நீச்சல் போட்டு நிமிர்ந்து நின்று கொண்டு இருக்கிறோம். அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. நமக்கு எத்தனையோ அலைகள், ஒரு பெரிய அலைகள் நமக்கு முன்னாடி புரண்டு வந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் அந்த அலைகளை நீந்தி நிற்க கர்த்தர் பலனை கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார். அதனால் நம்ம நீச்சல் போட்டு அதை நிற்க கர்த்தர் பலன் தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோபு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடலாம். யோபு 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. யோபு 14:14 அதிகாரம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று
மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு போராட்டம் ஒவ்வொரு நாளும். எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு ஒரே பிரச்சனை. என்னால் நிம்மதியாக வாழ முடியல, நிம்மதியாக படுத்து தூங்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. நான் மரித்து போகிற உங்களுக்கு ஆண்டவர் அதுக்காக தான் அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மீண்ட வந்தார் என்று சொன்னால் உங்களையும் எங்களையும் வாழ வைப்பதற்காக. மரித்து போகிற அந்த வாழ்க்கை, வறண்டு போயிருக்கிற அந்த வாழ்க்கைக்கு உயிர் கொடுப்பதற்காக. எனக்கு எப்போ மாறுதல் வரும்? நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு குறிக்கப்பட்ட அந்த போராட்டத்தில் எனக்கு எப்போது ஒரு சமாதானம் கிடைக்கும், எனக்கு எப்போது ஒரு நிம்மதி கிடைக்கும், நான் எப்போ ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன் என்று அந்த யோபு சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதுதான் அங்கே அழகாக சொல்லுகிறது. உயிர் தெழுதலில் வறட்சி மாறும். அல்லேலூயா. உயிர் தெழுதலில் கர்த்தர் ஒரு வறட்சியை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை நாம் ஆராதித்து அவரை தியானிக்கும் பொழுது அவர் நம்முடைய குறைகளை கேட்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எப்போதும் ஆபத்திலிருந்து பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. போன வாரத்தில் ஐயாவும் கூட இன்னொரு தம்பியும் பைக்கில் வரும்போது பின்னாடி கார் வருது, முன்னாடி பஸ்ஸு. நைட்டில் தானேப்பா, பக்கத்துலேயே பாருங்கள், பக்கத்துலேயே ஐயா என்ன பண்ணார், எடுத்து போய்ட்டு பஸ்ஸில் விட்டுட்டார் பைக்கை. பாருங்கள், விழுந்திருந்தா அந்த ஆக்சிடெண்ட்டில் கூட ஒரு சின்ன கீறல் இல்லாமல் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திறார் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் உயிர் தெழுந்து மகனுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா? ஆனால் பைக்கு முன்னாடி விழுதான் போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் 2 பேர் உயிரை காப்பாற்றினார். ஆமென். அப்போது நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். இவ்வளோ ஆபத்து, பஸ்ஸு முன்னாடி போயின்னு இருக்குது, பின்னாடியே கார் வந்து கொண்டு இருக்கிறது. இப்படியும் பண்ண முடியல, அப்படியும் பண்ண முடியல. அவன் ஓவர் டேக் பண்ணும்போது வண்டி போய் பஸ்ஸில் மோதின உடனே என்ன ஆகும் பாருங்கள். இவ்வளோ பெரிய ஆபத்து, இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து கர்த்தர் காப்பாற்றினாரே. எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் ஈடு கட்ட முடியாது. அதனால தான் உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாது, வாழவும் தெரியாது, வாழவும் முடியாது. அல்லேலூயா. ஒப்பு கொடுக்குறேன். ஏசப்பா, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வறட்சியான வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்கள் துளிர் விட்டு எலும்பை கிருபை தரும்படியாக நான் செபிக்கிறேன். அந்த பிள்ளைகள் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. அவர்கள் என்ன நோக்கத்தோடு ஆண்டவரே உம்மை தேடி ஓடி வருகிறார்களோ அதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் ஒவ்வொரு மீதும் தெளிக்கப்படட்டும். ஒப்பு கொடுக்குறேன். பெரிய காரியத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனாலும்